இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் தேங்காய் பாலை வச்சு ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். இதை புட்டிங்னு சொல்லலாம், இல்லை கோகோனட் ஜெல்லின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இதை 2 வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இதையும் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தேங்காய்க்கு பாருங்கள், இது ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா காஞ்சதும் அகரகரை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அகரகர் நல்லா கரைஞ்சி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1/2 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட பாலை சேர்த்துடலாம். பால் சேர்க்குறப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் இது இப்படியே செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செட் ஆனோடனே பாதாம் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜில்லுன்னு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தேங்காய் பாலை வச்சு செஞ்சுக்கனால உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.